الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமா. இருளக தூதர் கருணை நாயகம் காருண்ய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய அடியார்களாக அமர்ந்திருக்கக்கூடிய நம்மின் மீதும் அல்லாஹ்வுடைய வஸ்ரா கிருபை என்றென்றும் குன்றி நிலவட்டுமா. ஆமீன். அல்லாஹ் தஆலா எங்கெங்கெல்லாம் தன்னை பற்றி வணங்க வேண்டும் என்று சொல்கிறானோ அந்த இடத்தினுடைய தொடரில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தாய் தந்தையரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ்வை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லிக் கொண்டே இருக்கும் போது அல்லாஹ் இந்த வார்த்தையை இணைக்கிறான். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்யுங்கள். இந்த உலகத்துல எவ்வளவோ உறவுகள் இருக்கிறது, எத்தனையோ உறவுகள் இருக்கிறது. மாமனும் மச்சானும் அண்ணனும் தம்பியும் தங்கையும் இப்படி பலதரப்பட்ட உறவுகள் இந்த உலகத்திலே நிறைந்து காணப்பட்டாலும் அல்லாஹ்விற்கு பிடித்த ஒரு உறவு இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது தாய் தந்தையர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவு மட்டும்தான். அதனால தான் ஒரு சபையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபி வருகிறார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாக நல்லுபகாரம் செய்வதற்கு நான் யாரை தேர்ந்தெடுப்பது என்பதாக கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லி உம்மிக, உன்னுடைய தாய்க்கு என்று சொன்னார். இரண்டாவது விடுத்தம் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் நல்லுபகாரம் செய்வதற்கு அதிகமாக நல்லுபகாரம் செய்வதற்கு நான் யாரை தேர்ந்தெடுப்பது என்பதாக இரண்டாவது விடுத்தம் கேட்கிறார். இரண்டாவது விடுத்தமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ உம்மிக்க, உன்னுடைய தாய்க்கு அப்படின்னு சொன்னார். ரெண்டு விடுத்தம் கேட்டாரு. மூணாவது விடுத்தமும் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் மூன்றாவது விடுத்தமும் உங்களிடத்திலே கேட்கிறேன், அதிகம் உறவாடுவதற்கும் நல்லுபகாரம் செய்வதற்கும் நான் யாரை தேர்ந்தெடுப்பது? மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ உம்மிக்க, உன்னுடைய தாய்க்கு என்று சொல்லி மூன்று விடுத்தம் தாய் 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 என்று சொன்னார்கள். நான்காவது விடுத்தம் அந்த சஹாபி கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், நான் இன்னும் அதிகமாக்கி கேட்கிறேன், என்னுடைய நல்லுபகாரத்திற்கு யார் தகுதியானவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கும்போது நாலாவது விடுத்தம் தான் நீ அபீக்க, உன்னுடைய தந்தைக்கு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப தாய்க்கு எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், தந்தைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஆனால் தந்தையை காட்டிலும் தாய்க்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமை இருக்கிறதே, அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லுபகாரம் செய்வதற்கு மூன்று விடுத்தத்திற்கு தாயை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அதிகமான உபதேசங்களை செய்வாங்க. திருக்குர்ஆன்ல அவங்களுடைய உபதேசங்கள் வருது. அதாவது எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது, அந்த வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல போடல. தான் மகனுக்கு செய்த அந்த நல்லுபதேசங்களை பற்றி திருக்குர்ஆன் எடுத்து பேசுகிறது. மகனே, நீ எதையும் ஷிர்க் செய்து விடாதே, எந்த ஒன்றிற்கும் அல்லாஹ்வை இணை வைத்து வணங்கி விடாதே, உன்னுடைய தாய் தந்தையருக்கு நீ நல்லுபகாரம் செய். இந்த வார்த்தைகள் எல்லாம் திருக்குர்ஆன்ல வருது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சக்கராத்துடைய வேதனையில இருக்காங்க, மௌத்து ரூஹ் கைப்பற்றப்படக்கூடிய தருணத்துல இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட அவங்களுக்கு கடைசி காலகட்டம் மாதிரி. அந்த கடைசி காலகட்டத்துல போய் மகனார் போய் பேசுறாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போய் பேசுறாங்க. அப்ப லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நான் உன்னை நல்ல முறையில் தான் வளர்த்திருக்கிறேனா, நல்லொழுக்கத்தோடு தான் வளர்த்திருக்கிறேனா என்பதற்கு இன்னும் எனக்கு சான்றுகள் வேணும். நிறைய உபதேசங்கள் உனக்கு செய்திருந்தாலும் நீ அதன்படிதான் இருக்கிறாயா என்பதற்கு ஒரு சான்று வேணும். எனக்கு சொர்க்கத்துடைய மண்ணு வேணும் கேட்டார். யார் கேட்டார்? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, எனக்கு சொர்க்கத்துடைய மண்ணு வேணும் அப்படின்னு கேட்டாங்க.
உடனே தன் தாய் அமர்ந்திருக்கக்கூடிய பாதத்திற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மண்ணை எடுத்துட்டு போய் தன் தந்தைக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு போய் கையில போய் நீட்டுறாங்க. நான் நல்லொழுக்கத்தோடு தான் வளர்த்திருக்கிறேன், என் பிள்ளையை நல்லுபகாரம் செய்யக்கூடிய ஒரு சிறந்த பிள்ளைதான் என்பதற்கு அத்தாட்சியாக அந்த மண்ணு கொண்டு வரப்பட்டதை தங்களுடைய வாழ்நாளிலே தங்களுடைய மௌத்தினுடைய கடைசி நேரத்தில் உறுதிப்படுத்தினார். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, தாயினுடைய காலுக்கு கீழே என்ன இருக்குன்னு சொன்னாங்க? சொர்க்கம் இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் சொர்க்கத்தினுடைய பாதை உங்களுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய தாய் தந்தைகள் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டம் முதல் அவர்களுக்கு நல்லுபகாரம் செய்யுங்க. அவர்கள 2 பேரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட கூட பிறந்தவங்க இருப்பாங்கல்ல, சின்னம்மா பெரியம்மா மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்களும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், சொர்க்கத்தினுடைய வாசல் மூடப்பட்டு விட்டது என்று சொல்வார்கள். சொர்க்கத்துடைய வாசல் எங்க இருக்கு? தாய் தந்தை இடத்துலதான் இருக்கு. அதனாலதான் இந்த அதாவது தாய் தந்தையருடைய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சின்னம்மாவோ பெரியம்மாவோ இந்த மாதிரி உள்ளவங்க யாருமே இல்லை அப்படின்னா சொர்க்கத்தினுடைய வாசல் மூடப்படுது. அப்ப அல்லாஹ்வுடைய திருப்தியும் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தினுடைய வாசலும் திறந்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்வதன் மூலமாகத்தான் உருவாகும். அதனாலதான் குர்ஆன்ல எந்த உறவை பற்றியும் பேசல, ஒரு உறவை பத்தி அல்லாஹ் தஆலா உன்னதமா பேசுறான். வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா. இன்னைக்கு ஓதும்போது கூட நிறுத்தி ஓதி காட்டணும். வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா ஹமலத்துஹு உம்முஹு குரஹம் வவதஅத்துஹு குரஹா அப்படி நிறுத்தி ஓதி காட்டணும். அது என்ன அர்த்தம் தெரியுங்களா? அதுக்கு நான் மனிதர்களுக்கு வசியத்து செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் இனி பிறக்கக்கூடிய இருக்கக்கூடிய எல்லோருக்கும் உபதேசம். அல்லாஹ் வஸ்ஸைனல் இன்சானங்கிற இடத்துல வஸ்ஸைனல் முஸ்லிம்னு சொல்லல. முஸ்லிம்களுக்கு மட்டும் இந்த வசியத்து, முஸ்லிம்களுக்கு மட்டும் இந்த வசியத்துன்னு அல்லாஹ் சொல்லல. வசியத்துன்னு சொன்னா அதாவது கடைசி, அதாவது ஒரு மனிதனுடைய ஒரு முக்கியமான ஒரு உபதேசம் செய்வாங்கல்ல, அதுக்கு பேர் வசியத்துன்னு சொல்லுவாங்க. அந்த வசியத்தை அல்லாஹ் செய்றார். வஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா. பெற்றோர்களுக்கு நீங்க நல்லுபகாரம் செய்யுங்கள். வதஅத்துஹு உம்முஹு குரஹம் வதஅத்துஹு குரஹா. கஷ்டத்தோடு கஷ்டமாக பெற்றெடுக்கக்கூடிய, அதாவது கஷ்டத்துல பெற்றெடுக்கிறாங்க அந்த பிரசவ வலி. அதற்கு அடுத்து 2 வருஷம் இருக்குல்ல, அந்த சின்ன குழந்தையா இருக்கணும், அந்த குழந்தையை பார்த்துக்க அந்த 2 வருஷத்துல ரொம்ப கஷ்டம்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு மூட்டையை தூக்கி முதுகுல வச்சு கொண்டு போறது கஷ்டம் கிடையாது. நல்லா கவனமா கேளுங்க. ஒரு மூட்டையை தூக்கி முதுகுல வச்சு கொண்டு போறது கஷ்டம் இல்ல, ஒரு பாறையை தூக்குறது கஷ்டம்னு அல்லாஹ் சொல்லல. ஆனா ஒரு குழந்தையை சுமந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய வலி இருக்கிறதே, அதுதான் மிகப்பெரிய ஒரு வலி. ஒருத்தவனுக்கு ஒரு கையை உடைச்சுன்னு வைக்கல, இதுக்கு ஒரு 40 டெசிபில் அளவுக்கு வலி இருக்குமா. ஒரு எலும்பு உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா 40 டெசிபில் அளவுக்கு வலி இருக்குமா. ஆனால் ஒரு குழந்தையை ஒரு தாய் பெற்றெடுக்கும் போது 70 டெசிபில் அளவுக்கு வலியை பொறுத்து கொடுக்குறாங்க. எப்படிங்க? ஒரு கை உடைஞ்சதுக்கு 40 டெசிபில் அளவுக்கு வலி ஒவ்வொரு மனுஷருக்கும் கை உடைஞ்சிருச்சுன்னா, ஆனா ஒரு குழந்தையை ஒரு தாய் பெற்றெடுக்கும் போது 70 டெசிபில் அளவுக்கு வலியை பொறுத்து கொடுக்கிறாளாம். ஒரு எலும்பு உடைவதை போலயா. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா ஹமலத்துஹு உம்முஹு குரஹம் வவதஅத்துஹு குரஹா. கஷ்டத்தோடு கஷ்டமாக பெற்றெடுக்கக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வேற யாருக்கும் சொல்ல ஒரு துவா அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். ரப்பனா ரப்பிரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. நாங்கள் சிறார்களாக இருக்கும்போது எங்களை எறும்பு கடிக்காம எதுவும் பண்ணாம எங்களை எவ்வளவு அழகான முறையில பார்த்துக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த பெற்றோர்கள் எங்கள் மீது எப்படி இரக்கம் காட்டினார்களோ அதே போன்று அவர்கள் மீதும் இரக்கம் காட்டுவாயாக அல்லாஹ் குர்ஆன்ல கற்றுக் கொடுக்கிறான். மாமனுக்கோ மச்சானுக்கோ வேற உறவுக்கு அல்லாஹ் இந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தல. தாய்க்கு இருக்கிற இந்த துஆ. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கும் மதீனாவிற்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அபவா என்ற இடத்துலதான் தாய் அடக்கமாய் இருக்கிறாங்க. ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அடக்கம் பெற்று இருக்கக்கூடிய இடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருவுற்றிருக்கக்கூடிய 6வது மாதத்தில் யாரை இழக்கிறாங்க? தந்தை இழந்து போறாங்க. அதற்கு அடுத்ததாக அவங்க பிறந்து 6 வயது கழித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 6 வயதுல என்னங்க யார் இறந்து போறா?
அவர்களுடைய தாய் ஆமினா அம்மா அவர்கள் இறந்து போகிறார்கள். அவர்களுடைய கபரை தேடி 1000 சஹாபாக்களோட, பிற்காலத்தில் நபித்துவத்திற்கு பின்னாடி 1000 சஹாபாக்களோட போய் அந்த கபர்ல நின்றுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறார்கள். இது புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேம்பி அழுகிறார்கள். அவர்கள் அழுந்த அழுகையை பார்த்துவிட்டு கூட இருந்த அத்தனை சஹாபாக்களும் 1000 சஹாபாக்களும் அழுததாக வரலாற்றினுடைய பதிவு இருக்கிறது. ஒரு தாயின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருப்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிறந்த குழந்தையின் போது அவர்களுக்கு பாலூட்டியவர்கள் இருக்கிறார்களே, ஹலீமத்து ஸஅதிய்யா, அவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கண்ணியம் கொடுத்திருக்கிறார்கள் தெரியுமா? தாய் மட்டும் பால் கொடுக்கல, அவங்களுக்கு யாரும் பால் கொடுத்தது? அவர்களை என்னங்க வளர்த்த பெண்மணி ஹலீமத்து ஸஅதிய்யா, அவங்களும் என்ன பண்ணாங்க? பால் கொடுத்தாங்க. பால் கொடுத்த ஒரு பெண்மணியில அவங்களும் வருவாங்க. என்னங்க சுவைபா அப்படிங்கிறவங்களும் என்ன பண்ணிருக்காங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பால் கொடுத்திருக்கிறாங்க. அதே போன்று ஹலீமத்து ஸஅதிய்யா அவங்களுக்கு பால் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு தடவை நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க, சஹாபாக்களோட வரும்போது திடீர்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மேனியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கண்ணியமான அந்த ஆடை எடுத்து விரிச்சு போடுறாங்க. ஒரு வயதான மூதாட்டி ஒருத்தவங்க அந்த ஆடையின் மீது உட்கார்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண் தரையில உட்கார்றாங்க. அவங்களை எந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்க? ஒரு துணி மேல உட்கார வச்சுட்டு பேசுறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, இவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க, கண்ணியம் கொடுத்து பேசுறாங்க. முடிந்ததற்கு பின்னால் கேட்டாங்க, இவங்க யாரு அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி சொல்லப்பட்டுச்சு. இவங்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பால் கொடுத்த பெண்மணி ஹலீமத்து ஸஅதிய்யா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்த தாய் இவங்க தான் அப்படின்னு. இப்ப வளர்த்த தாய்க்கு கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கண்ணியம் கொடுத்திருக்காங்க. தன் மேனியில் இருக்கக்கூடிய அந்த கம்பளத்தை எடுத்து அப்படியே விரிக்கிறாங்க. விரிச்சு தான் மண்ணு தரையில உட்கார்ந்துட்டு அவங்க அந்த தரையில உட்கார வைக்கிறாங்க. அதுதான் உண்மையான ஒரு தாய்க்கும் பெற்றோருக்கும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு விஷயம். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இதுக்கு அடுத்து என்னங்க, அபூ தாலிப் அவங்களிடத்துலதான் வளர்ந்தாங்க. அதாவது அபூ தாலிப் அவங்களுடைய உதவியில இருந்தாங்கல்ல. இப்ப உதவியில இருக்கும் போது அபூ தாலிப் அவங்களுடைய மனைவி யாருங்க? ஃபாத்திமா பின்த் ஸைத்னு சொல்றோம். ஃபாத்திமா பின்த் ஸைத் அவங்களுடைய இறப்பிற்கு பின்னால் ஒரு தாய் மாதிரி வளர்த்தாங்க. அவங்க அபூ தாலிப் அவங்களோட இருக்கும் போது ஒரு தாய் மாதிரி வளர்த்ததுனால அந்த தாய் இறந்தோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூர்ல இறங்கினாங்க. கபூர்ல இறங்கி என்னங்க, அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹா, அல்லாஹும்ம அக்ஃபிர் லி உம்மி, அல்லாஹும்ம அக்ஃபிர் லி உம்மி, யா அல்லாஹ் என்னுடைய தாயை மன்னிப்பாயாக, என்னுடைய தாயை மன்னிப்பாயாகன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க நின்று கேட்கிறாங்க? கபருக்குள்ள இறங்கி. எப்பவுமே கபருக்கு வெளியில நிக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்குள்ள இறங்கி துஆ கேட்டார்கள் என்று சொன்னால் ஒரு தாய்க்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து எந்த அளவுக்கு அந்தஸ்து கொடுத்திருக்கிறார்கள். வளர்த்தவர்கள், பால் கொடுத்தவர்கள், என்னங்க தாயுடைய ஸ்தானத்துல இருக்கிறவங்க, தந்தையுடைய ஸ்தானத்துல இருக்கிறவங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரிவர் ரப்பி பிலல் வாலிதைன், அதாவது தந்தையுடைய பொருத்தத்துல யாருடைய பொருத்தம் இருக்கா? அல்லாஹ்வுடைய பொருத்தம். தந்தை கோபமா இருக்கிறாரு, மகன் இருக்கிறாரு, தந்தை கோபமா இருக்குன்னா அல்லாஹ் கோபத்துல இருக்கிறான். தந்தை திருப்தியுற்ற நிலையில இருந்தா, உங்களுடைய தந்தை திருப்தியுற்ற நிலையில இருந்தா அல்லாஹும் திருப்தியுற்ற நிலையில இருப்பான். தந்தையுடைய கோபம் யாருடைய கோபம்? அல்லாஹ்வுடைய கோபம்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப தாய் தந்தையர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை நாம் கொடுத்தோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல துர்மரணத்திற்கும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். நல்லா கவனமா கேளுங்க. இந்த உலகத்துல யாராவது தாய் தந்தையரை புண்படுத்தி இந்த உலகத்துல இருந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த உலகத்திலே தண்டனை. எப்படிங்க? ரொம்ப கொடூரமான முறையில, கடினமான முறையில அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தண்டனை இறக்குறான். யார் தாய் தந்தையருக்கு நோவினை செய்யறாங்க. அதனாலதான் இந்த நோன்பு ஆரம்பிக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிம்பர் படியில, ஜும்மாவுடைய மிம்பர் படியை ஏறும்போது, ஒவ்வொரு படியை ஏறும்போது யார் ரமதானை அடைந்து ரமதானை நோன்பு நோக்கவில்லையோ அவர்கள் மீது சாபம் உண்டாகட்டுமாக அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. அதுக்கடுத்து 2வது படியின் மீது ஏறும்போது என்ன சொல்றாங்க? தாய் தந்தையர்கள் இருவரில் ஒருவரோ யாராவது ஒருவர் இருந்து சரியான முறையில யார் தாய் தந்தையரை கவனிக்கவில்லையோ அவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டுமாக அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. 3வது படியில யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் புறப்பட்டு முஹம்மத் அப்படிங்கிற பெயர் புறப்பட்டு யார் ஸலவாத் சொல்லலையோ அவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டுமான்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் ரமலான் துவங்குறதுக்கு முன்னாடி சொல்றது. அப்ப எல்லா காலத்திலயுமே என்னங்க
தாய் தந்தையர்களை ரொம்ப கவனமா பார்த்துக்கிறணும். அது இந்த நோம்பினுடைய காலகட்டத்தை அவர்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய பணிவிடைகளை செய்யணும். அவங்களுக்கு நீங்க ஒரு குழந்தைய மாதிரி பார்த்துக்கிறணும். அன்பான முறையில பேசுங்க. அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க தாய் தந்தையர்களுக்கு மத்தியில. அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.